Hi, hello guys, welcome to our channel Hari's Tamil Gamer TV. நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்தியன் பைக் நிறைய அப்டேட் இருக்காங்க. இப்போ நான் ஓட்டுற பைக் கூட பாருங்க, கேஜிஎஃப் ராக்கி பைக் தான். இது எப்படி வந்து என்ன சொல்லணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஐயோ என்னாச்சு சோழ முடிஞ்சா சரிங்க. நான் அடுத்து கேம் விளாட சொல்கிறேன். இப்படி ஆகிட்டு பாவம் மொட்டை மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். வண்டி விட்டு இறங்க தான் செஞ்சான், அதுக்குன்னே பறந்துட்டான். சரி வாங்க. அது எப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேஜிஎஃப் பைக்குன்னு போட்டிருப்பேன். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட இந்த கேமுக்குள்ளே வந்து இந்த ஃபோன் இருக்கா, ஃபோன் கிளிக் பண்ணி கீழே அப்படி இந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சீட்ஸ் மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மேலே நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா அது மேலே காட்டும். அது மேலே கரெக்டாக காட்டும். இந்த மேலே இந்த கிஃப்ட் அதெல்லாம் இங்கே இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் இப்போ காப்பி பண்ணியிருப்பீங்களா அது காட்டும். அதை நீங்கள் பண்ண உடனே அதை நீங்கள் சீட்ஸ் மோடுக்குள்ளே போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். உடனே டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மோடு பக்கத்தில் வந்து ஃபைல் லோடுன்னு வரும். அது வந்து ஒரு 10 செகண்டு ஒரு 15 செகண்ட் கழித்து நீங்கள் வந்து சீட்ஸ் கோட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், கேஜிஎஃப் ராக்கி பைக்கு அப்படி போட்ட பிறகு கரெக்டாக நீங்கள் ஃபோன் கால்குள்ளே போய் 1 மட்டும் போட்டு கால் பண்ணுங்கள். கேஜிஎஃப் பைக்கு வந்து 1 போட்டால் மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு லாம்போர்கினி டெர்சோ கார்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் 2 அதையும் நான் இப்போ முதல்ல சொன்னோம்ல அதே மாதிரி அது எல்லாமே சேம் மெத்தடு தான். அதை காப்பி பண்ணி அது இந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே போய் அதுக்கு நீங்கள் இதை செய்யணுன்னா நீங்கள் முதல்ல நெட்டு ஆனில் வச்சுட்டா தான் இது எல்லாமே வரும். அதுக்கடுத்து இது நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பிறகு இது இங்கே 2 போட்டாலே சும்மா வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நெட்டு தேவையில்லை. அடுத்து இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்னோம்ல அதே இதையும் ஃபாலோ பண்ணி கிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் கழித்து உங்களுக்கு இந்த கார் வந்துடும். இந்த கார் ஓட்டு செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது நீங்கள் சும்மா 1, 2லாம் போட்டால் வராது. நீங்களாம் இந்த மோடு நான் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இதில் போட்டால் தான் வரும். சரி அடுத்து 3 போட்டு பார்ப்போம். 3ம் நான் லிங்க் கொடுத்துருவேன். அதோட மான்ஸ்டர் லிங்க்கு கொரில்லா மான்ஸ்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள். 3 போட்டு வச்சு இதுக்கும் அதே மெத்தடு தான். அதே நான் லிங்க் கொடுத்துருப்பேன், மான்ஸ்டர் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் இந்த கண்ணை எடுத்து உங்களுக்கு துரத்தி வைப்போம். முகத்தை பாருங்க கொஞ்சம் மூஞ்ச பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மான்ஸ்டரும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். நம்ம அதில் ராக்கி பைக்கு சொன்னோம்ல அதே தான் எல்லா மெத்தடும். சீட்ஸு சேட் மோடுன்னு இருக்கும், அதில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். அடுத்து 4 போட்டு கால் பண்ணிங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 4 போட்டு இந்த பாம்பு வருங்க. இந்த பாம்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மகத்தை பார்த்தாலே சரி எனக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாருங்க, இது சூப்பராக இருக்கும். பாம்பு கையில் ஏதோ பெரிய ராணி மாதிரி இது கோடாரியோடு இருக்கும். நீங்கள் அதை போய் ஒரு புல்லட் எடுத்து அது மேலே சுடுங்களேன், நீங்கள் செத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் சுட்டு அதிகோ பாருங்கள் எப்படி கடிக்க வருதுன்னு. அடித்து நம்ம கொஞ்சம் எப்படி அடிக்குது பாருங்கள். சொச்சுன்னு கோடை வச்சு அடித்து நம்மளால இதுகிட்ட வந்து எவ்வளோ வேணாலும் தப்பிக்க முடியாது. பார்த்தீங்களா கேள்வி முடிஞ்சு எப்படி வெட்டுது பாருங்க. மூஞ்ச மட்டும் பாருங்க எப்படியே ஒரு பாம்பு ராணி மாதிரி இருக்கு. சரி அடுத்து இன்னும் நான் ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான் சொல்லணும். அது உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆர்ஜிஎஸ் டூல் இருக்கும்ல அதுக்குள்ளே போய் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா நிறைய வரும். இப்போ நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆக்சுவலி பாருங்கள் வெளியே போய்க்கிறேன். இப்போ P1 நாங்கள் சொல்லவே இல்லை. P1னா இருங்க நான் போட்டு காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். P1லேருந்து P15 வரைக்கும் இருக்குது.
ஆமாம், அங்கே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 இது மாதிரி இருக்கும் மிச்ச மேலே. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இருங்க நான் வச்சு காட்டுறேன். இங்கே தெரிதா, இந்த இடத்துல இந்த மாதிரி தெரிதா, அந்த அந்த படி தான் நான் போட்டது. அது அப்படியே சேவ் ஆகிட்டே நிற்கி. இப்போ நான் மறுபடியும் போகிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆர்ஜிஎஸ் 2க்குள்ளே போய் ஏதாவது P1 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். P1 போட்டு டிக் கொடுத்தீங்க, இது இருக்குது, இது இப்போதைக்கு இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு இருந்துட்டு இப்போ இது இருக்குன்னா இப்போ இப்போ நீங்கள் இதோட இப்போ கேமுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது மறைஞ்சு போயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆர்ஜிஎஸ் 2ல எதெல்லாம் வைக்கணுமோ நீங்கள் ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு அடுத்து பாருங்கள் P14 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்களாக ஏதாவது இது வச்சு H1 பண்ணால் ஹவுஸ் வரும். ஹவுஸ் இருக்குது, கண்டெய்னர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் போட்டு 1லேருந்து 15 வரைக்கும் இருக்குது. நான் மோடு ஆனில் வச்சுருக்கேன், அதான் அப்படி சுற்றுது, அது மறைஞ்சு போயிட்டு பாருங்க. அதை நான் மோடு ஆனில் வச்சுருக்கேன்னா சுற்ற மறைஞ்சிட்டு. இப்போ நீங்கள் இந்த லைட் நான் போட்டுருக்கேன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த கேமுக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா இது இருக்காது. இதை நீங்கள் வச்சுட்டே இருக்கணும்னா உங்களோட ஆர்ஜிஎஸ் மோடுக்குள்ளே போய் SDன்னு மட்டும் போடுங்க. அப்படி போட்டு கால் பண்ணினாலே பக்கத்தில் தெரியும் சேவிங் ஆர்ஜிஎஸ் மோடுன்னு இருக்கும் பாருங்கள், தெரியுதா, சேவிங் ஆர்ஜிஎஸ் மோடுன்னு இருக்கும். இப்படி இருந்தாலே சேவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இது போட்டுட்டு கேமுக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்தாலும் இந்த லைட் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும். ஆர்ஜிஎஸ் மோடு சேவிங்னா அந்த டூலில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிங்கன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணுன்னா நீங்கள் SDன்னு போட்டால் மட்டும் போதும். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோ வேணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் மித்து ட்ரிக்கு கிளிச்சு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அதை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை நான் போட்டு காட்டுறேன். பாய் காய்ஸ்.